தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். நற்செய்தி தீர்மான வாழ்வில் முன்னுரை. கிறிஸ்தவ வாழ்வில் உயிரின் உயிர் நற்செய்தி. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. எபிரேயர் 4:12. இறைவன் மனித வாழ்வு மீது விழிப்புணர்வு கொண்டவர். இறைவன் நல்லவர், எப்பொழுதும் மன்னிப்பவர், புரிந்து கொள்பவர், உங்கள் தந்தை என்பவர். அவரிடம் செல்வதற்கு பயப்படாதீர்கள் என்றவர் நாசரீன் நற்செய்தி. நற்செய்தியே ஜெபம். நற்செய்தியில்தான் இருவருக்குமான உரையாடலும் செவிசாய்த்தலும் மாற்றமும் அரங்கேறுகிறது. இறைவனை நோக்குவதும் அதனை விட அவரால் ஏறெடுக்கப்படுவதும் இன்றியமையாதது. இறை அனுபவம் என்பது நற்செய்தியின் உச்சக்கட்டம். உயிரின் உயிர்ப்பில் என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் வாருங்கள், நாசரினோடு செல்வோம், நற்செய்தியாகி நற்செய்தியாகுவோம். முதல் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம், ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். நற்செய்தி பகிர்வு. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கருத்துக்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். நாவு என்று ஒன்று மட்டும் இல்லை என்றால் மனித வாழ்வு மயானமாகத்தான் காட்சியளிக்கும். நாவு இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் நினைப்பதை பிறருக்கு எடுத்துச் சொல்ல முடிகிறது, தேவையானதை கேட்டு பெற முடிகிறது, உறவை வளர்க்க முடிகிறது, உணர்வுகளை வெளிப்படுத்த முடிகிறது. ஆனால் கடவுள் நமக்கு கொடையாக தந்த நாவை அநேக நேரங்களில் நாம் பிறரை பாராட்ட, உற்சாகப்படுத்த, மகிழ்விக்க, ஆறுதல் படுத்த பயன்படுத்தாமல் அன்று இயேசுவை தீர்ப்பிட்ட அந்த சதிகார கும்பலை போன்று நாமும் பிறரை தீர்ப்பிடுகின்றோம். மற்றவரின் உண்மை நிலை தெரிந்தும் அவனின் நல்ல பெயர், மதிப்பு, வெற்றி இவற்றை கண்டு பொறாமைப்பட்டு அவன் இப்படித்தான் என்று முத்திரை குத்துகின்றோம். பிறர் சரியில்லை, மோசமானவர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இழிவானவர்கள், நடத்தை கெட்டவர்கள் என நமது நாவை கொண்டு பிறரை தீர்ப்பிடவில்லையா? நமது பணம், பதவி, செல்வாக்கு, சொல்வாக்கு இவற்றின் வழியில் தீர்ப்பிடுகின்றோம். நற்செய்தி தீர்மானம். வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பிடாதீர்கள், நீதியின்படியே தீர்ப்பிடுங்கள். யோவான் 7:24. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். மத்தேயு 7:1. ஜெபம். கடவுள் நமக்கு வழங்கிய உன்னதமான நாவை கொண்டு இனிமேல் பிறரை தீர்ப்பிடாமல் நாவடக்கத்தோடு வாழ சிலுவைநாதர் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. இரண்டாம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம், ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தப்படுகிறது. நற்செய்தி பகிர்வு. இன்றைய சமுதாயத்தில் ஆட்டிப்படைக்கும் மிகப்பெரிய நோய் மன விரக்தி அல்லது மனச்சோர்வு அல்லது மன அழுத்தம் ஆகும். வாழ்வில் முன்னேற்றம் காண ஒரு சில முயற்சிகள் தோல்விகளாகும் பொழுது பொருளாதாரத்தில் நஷ்டம், உறவு விரிசல், வேலை பிரச்சனை,
பிரிவு, இழப்பு வருகின்ற பொழுது நம்மில் மன அழுத்தம் என்ற நோய் உருவாகின்றது. அநியாய வட்டி, லஞ்சம், ஊழல், கடத்தல் போன்ற தீச்செயல்களை செய்கிறோமே. குழந்தையாக பிறந்தால் இன்னொரு சுமை என்று கருவிலேயே கலைக்கின்றோமே. ஏழை மக்களுக்கும் தேவையில் இருப்போருக்கும் உதவ மறுக்கின்றோமே. இதனால் மனதில் வெறுமை, தனிமை, கவலை, அமைதியின்மை போன்ற உணர்வுகளால் பெரும் சுமையோடு வாழ்கின்றோம். ஆனால் அன்று இயேசு சிலுவையை தோளில் சுமக்கும் பொழுது சிலுவை கொடூரமானது, பாரமானது, தண்டனைக்குரியது என மன அழுத்தம் அடைந்து நான் சிலுவையை சுமக்க மாட்டேன் என கூறவில்லை. மாறாக உறுதியோடு சிலுவையை சுமக்கின்றார். திருப்பாடல்கள் 117 5வது வசனம். துன்ப வேளையில் நான் ஆண்டவரை கூவி அழைத்தேன். ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டு விடுதலை அளித்தார். ஜெபம். நம் வாழ்வில் மன அழுத்தம், மன கஷ்டம், நஷ்டம் வருகின்ற பொழுது அதை பெரும் சுமையாக நினைக்காமல் துணிவோடு எதிர்கொண்டு அதிலிருந்து விடுபட கடவுளின் துணையை நாட கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. உலகின் பாவமோ சிலுவை வடிவிலே நீ தோளில் சுமக்கவே தளர்ந்து வீழ்ந்தீரே. இப்பாவ சுமையினால் உன்னுள்ளம் உடைந்ததோ. மூன்றாம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. மண்ணில் இயேசுவின் முதல் முத்தம். நற்செய்தி பகிர்வு. சோம்பல் ஒரு மனிதனை வெற்றியின் படிக்கட்டிலிருந்து வழுக்கி விழ செய்யக்கூடியது. சோம்பல் ஒரு மனிதனின் மகிழ்ச்சி, வளர்ச்சி, புகழ்ச்சி என எல்லாவற்றையும் இழக்க செய்யக்கூடியது. எனவேதான் சோம்பேறிகளுக்கு சுவாசிப்பது கூட சுமைதான். சோம்பேறியின் மனது சாத்தானின் வாழிடம் என்று கூட கூறுவார்கள். சோம்பேறிக்கு எவ்வழியும் முள் நிறைந்த வழியே என நீதிமொழி நூல் 5:19 கூறுகின்றது. சோம்பல் சீர்கேட்டையும் கடும் வறுமையையும் உண்டாக்கும் என தோபித்து நூல் 4:13 கூறுகின்றது. எனவேதான் எப்பொழுதும் சோம்பேறிகள் தன் கையை அல்ல பிறர் கையை தான் எதிர்பார்த்து இருப்பார்கள். தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட எண்ணம், மற்றவர்களை மதிக்காத நிலை, மனித நேயம் மறந்த நிலை போன்ற இழிநிலைகளில் நாமும் வீழ்ந்து கிடக்கின்றோம். ஏழைகள் வறுமையில் தாண்டவமாடும் நிலை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத நிலை, இழந்த தங்களின் உடைமைகளை மீண்டும் தேடி எழும்போது உணர்வால், உறவால், உடல் வேதனையால் நொறுக்கப்படும் நிலை. அன்று இயேசு கல்வாரி பயணத்தில் முதல் முறை கீழே விழுகின்றார். விழுந்தவர் அப்படியே சோம்பேறியாக வீழ்ந்து விடவில்லை. மாறாக மனம் தளராது, துவண்டு விடாமல் உற்சாகத்தோடும் வீரியத்தோடும் எழுகின்றார். நற்செய்தி தீர்மானம். 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். ஜெபிப்போம். நமது வாழ்வில் வெற்றியை சுவைக்க வேண்டுமா? மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் காண வேண்டுமா? நம்மிடம் உள்ள சோம்பலையும் சோம்பேறித்தனத்தையும் விட்டு எழுந்து பயணிக்க கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம்.
இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. தாயின் வருகையா. நான்காம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் தாய் அன்னை மரியாள். நற்செய்தி பகிர்வு. இயற்கையில் ஒவ்வொரு நாளும் கடல் கரையை சந்திக்கிறது, நதி கடலை சந்திக்கிறது, வண்டுகள் மலர்களை சந்திக்கிறது. இவையெல்லாம் அன்றாட இயற்கையின் சந்திப்புகள். இதைப்போலதான் நாம் நம் அன்றாட வாழ்வில் மனிதர்களை சந்திக்கின்றோம். நம்முடைய சந்திப்புகள் பிறரை இஷ்டப்படுத்துகிறதா அல்லது கஷ்டப்படுத்துகின்றதா? ஊக்கப்படுத்துகின்றதா அல்லது ஊனப்படுத்துகின்றதா? வாழ வைக்கின்றதா அல்லது வீழ வைக்கின்றதா? நம்ப வைக்கின்றதா அல்லது ஏமாற்ற வைக்கின்றதா? ஆறுதல் படுத்துகின்றதா அல்லது வேதனை படுத்துகின்றதா? பாராட்ட செய்கின்றதா அல்லது ஏளனப்படுத்துகின்றதா என சிந்திப்போம். இன்று தனது குழந்தைகளை நினைத்து கனவு காணும் தாயுள்ளங்கள் எத்தனை எத்தனை! தன்னை வளர்த்த நிலையை மறந்து வயதான காலத்தில் ஓரங்கட்டப்படும் தாய்மார்கள் எத்தனை பேர்! தாயன்பை உணர்ந்திருந்தால் முதியோர் இல்லங்கள் இன்று வந்திருக்குமா? பெற்ற பிள்ளைகளே தனது தாய்மார்களை எட்டி உதைக்கும் நிலை வருமா? தாய் என்றால் தியாகம் என்பார்கள். அந்த தியாகங்கள் வழியில் ஒன்றிணைவோம். அன்று நம் அன்னை மரியின் சந்திப்பு ஒருபோதும் வீழ வைக்கின்ற, வேதனைப்படுகின்ற சந்திப்பாக இருந்ததில்லை. மாறாக வாழ வைக்கின்ற, ஆறுதல் கொடுக்கின்ற சந்திப்பாக தான் இருந்தது. நற்செய்தி தீர்மானம். ஆண்டவர் நீதிமான்கள் மேல் தன் பார்வையை செலுத்துகின்றார், அவர்களது வேண்டுதலுக்கு செவி சாய்க்கின்றார். 1 பேதுரு 3:9. நற்செய்தி தீர்மான வாழ்வில் ஜெபிப்போம். நாம் நம் அன்றாட வாழ்வில் பிடித்தவர்கள் அல்லது பிடிக்காதவர்களை சந்திக்கலாம். ஆனால் எச்சூழலிலும் நம்முடைய சந்திப்பு பிறரை காயப்படுத்துகின்ற சந்திப்பாக இல்லாமல் மகிழ்ச்சி படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற சந்திப்பாக மாற இச்சிலுவை பாதையின் கல்வாரிநாதர் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. மனித வாழ்க்கையை உயர்த்தும் சிலுவையை மறுக்க முடியாமல் சீமோன் வருந்தி சுமந்தாரே. இரண்டு பணியிலே நிலைக்க அருள் செய்வே. ஐந்தாம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். நற்செய்தி பகிர்வு. சேவை மனம் தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக மனித உள்ளத்தில் ஊற்றெடுக்க வேண்டும். நாம் இவ்வுலகில் வாழப்போவது ஒரு முறைதான். எனவே சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும்போது உடனே செய்ய வேண்டும். ஒத்தி போடவோ ஒதுக்கவோ ஒருபோதும் கூடாது. காரணம், இன்றிரவு உயிரோடு இருப்பவர்கள் நாளையும் உயிரோடு இருப்பார்கள் என்ற எந்த உத்திரவாதமும் கிடையாது. சேவை மடங்களில் கடவுள் குடிகொள்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீதிக்கு குரல் கொடுக்கும் நேர்மையாளர்களோடு
தோழமை கொள்கிறோமா? மனிதமானம், மனிதநேயம் நசுக்கப்படும் இடத்தில் நமது பங்கு என்ன? உலகின் தேவை, சமுதாயத்தின் தேவை, இவைகளை உணர்ந்து செய்ய முன் வருவதே நமது கடமை. இன்று இனப்பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை தாண்டவமாடுகிறதே. இதனால் பல உயிர்கள் மடிகின்றனவே. இதற்கெல்லாம் என்ன பதில்? அன்று இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோனை கட்டாயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் சீமோனிடம் சேவை மனம் இருந்தது. பிறருடைய சுமைகளை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. எனவேதான் சீமோனுக்கு சரித்திரத்தில் இடம் கிடைத்தது. நற்செய்தி தீர்மானம். தக்க வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும், இரக்கத்தை பெறவும், இறையருளின் அரியணையை அணுகி செல்ல துணிவோமாக. எபிரேயர் 4:16. நற்செய்தி தீர்மான வாழ்வில் ஜெபிப்போம். தென்னமட்டை கூட தான் வந்ததன் வடுவை மரத்தில் பதித்துவிட்டே கீழே விடுகிறது. மண்புழு கூட தான் ஊர்ந்து சென்ற பாதையை வளப்படுத்தி கொண்டே கடந்து செல்கிறது. ஆறு கூட தான் ஓடிய பாதையை செழுமையாக்கி கொண்டே ஓடுகிறது. இதைப்போல நாம் இவ்வுலகத்தை விட்டு செல்லும் முன் வாழ்ந்ததன் தடயங்களை விட்டு செல்ல கல்வாரி நாசரேன் இயேசுவிடம் வரம் கேட்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. துகள் படிந்தவும் திருமுகத்தையே துணிந்த வெரோனிகா துடைக்க வந்தாளே. நீலையாய் பதிந்ததோ உம்பதனம் துணியிலே. ஆறாம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். நற்செய்தி பகிர்வு. நம்பிக்கையின் பிள்ளைதான் துணிச்சல் என்று சொல்வார்கள். காரணம், துணிச்சல் மனிதனின் நம்பிக்கையை ஆழப்படுத்தி கொண்டே இருக்கும். நம்பிக்கை துணிச்சலை பெற்றெடுத்து கொண்டே இருக்கும். துணிச்சல் உடையவர்கள் மாற்றத்தையும் புதியன உருவாக்கத்தையும் விரும்புவார்கள். துணிச்சல் இல்லாத மனிதன் குகைக்குள் அடைக்கப்படுவதற்கு சமம். சோர்ந்துவிட்ட மனிதன் தனக்குத்தானே பகைவன். துணிந்துவிட்ட மனிதன் சாவுக்கே பகைவன். எனவே தான் துணிவு கொள், எதுவும் உன்னை அசைக்க முடியாது என சீராக் நூல் நமக்கு எடுத்து கூறுகிறது. பெண்கள் போகப் பொருட்களாக, அடிமைகளாக, அடுப்படி வேலைக்காரிகளாக, ஆணின் அடிமைகளாக உள்ளனர். வரதட்சணைக்காக பெண்களை எரிப்பது, கொடுமைப்படுத்துவது, பெண் சிசுக்கொலை போன்ற அவல நிலைகள் காணப்படுகின்றன. இத்தகைய துணிச்சல்தான் அன்று வெரோனிகா என்ற பெண்மணியிடம் இருந்தது. படை வீரர்களின் கூட்டத்தை தாண்டி இயேசுவின் முகத்தை வெரோனிகா என்ற வீர பெண்மணி துடைக்கின்றார். நற்செய்தி தீர்மானம். தன் அயலானை புறக்கணிக்கிறவன் பாவம் செய்கிறான். ஏழைக்கு இறங்குகிறவன் பேறு பெற்றவன். பழமொழிகள் ஆகமம் 14:21. ஜெபம். இன்று நம் முன் உண்மை மறைக்கப்படுகின்ற போது அதை தட்டி கேட்க துணிச்சல் இருக்கின்றதா? ஆணவம், அதிகாரம் ஆர்ப்பரிக்கின்ற போது அதை சுட்டிக்காட்ட துணிச்சல் இருக்கின்றதா? மனித சுதந்திரம், சமத்துவம் மறுக்கப்படுகின்ற போது அதை வென்று காட்ட துணிச்சல் இருக்கின்றதா? எனவே நம் கண்முன் நடக்கின்ற அநீதிகளை துணிச்சலோடு எதிர்கொள்ள இச்சிலுவையின் கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம்.
இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. பொழுதி வீழ்ந்த எம் பாவ பழுவினால் நீர் மீண்டும் எழுந்தது எம்மை மீட்கவே. முன்னுள்ளம் நுழைந்ததோ என் பாவ வாழ்க்கையா. ஏழாம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. மண்ணில் இயேசுவின் இரண்டாம் முத்தம். நற்செய்தி பகிர்வு. மனித வாழ்வில் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, மாறாக அது வெற்றிக்கான படிகள். மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடையலாம், விளையாட்டு வீரர்கள் போட்டியில் தோல்வியை சந்திக்கலாம், வியாபாரிகள் தொழிலில் நஷ்டத்தை காணலாம். இவையெல்லாம் தோல்விகள் அல்ல, மாறாக இவையெல்லாம் மனித வாழ்வில் வரும் வீழ்ச்சிகள்தான். உண்மையான தோல்வி என்பது வீழ்ச்சியில் இருந்து வாழ்க்கை பாடத்தை எவன் ஒருவன் கற்றுக்கொள்ளவில்லையோ அவனே உண்மையான தோல்வியை அடைந்தவன். தோல்வியை நேசி, வெற்றி உன்னை நேசிக்கும். வெற்றி சிரித்து உன்னை மகிழ வைக்கும். தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வாழ்வில் வரும் மேடு பள்ளங்கள், துன்பங்கள், சோதனைகள், மற்றவர்களால் கிடைக்கும் ஏளன வார்த்தைகள், வேலையின்மை, வறுமை, பயம் இவற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக இனிமேல் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது என்று தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக வாழ்க்கை நடத்துகிறோம். விழுவதும் மீண்டும் வீரமுடன் எழுவதும் தான் போராட்ட வாழ்வின் இரகசியம். அன்று இயேசு இரண்டாம் முறை கீழே விழுந்தாலும் அது இயேசுவுக்கு தோல்வி அல்ல, வீழ்ச்சிதான். எனவே மீண்டும் எழுந்து தன் பயணத்தை தொடங்குகிறார். நற்செய்தி தீர்மானம். தெளிந்த மனத்தோடு விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் எதிரியான அலகை கர்ஜிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என தேடித் திரிகிறான். 1 பேதுரு 5:8. ஜெபம். அன்றாடம் பல்வேறு தோல்விகளை நாம் சந்திக்கலாம். ஆனால் அதை முடிவு என்று நினைக்காமல் அந்த தோல்வியில் இருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு எழுந்து பயணிக்க இச்சிலுவையின் கல்வாரி நாசரின் இயேசுவினிடம் வரம் கேட்போம். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. வருந்தும் மகளிர்க்கு மொழி நீர் நல்கினீ, பாவிகள் நாங்களும் வருந்த வரம் தாரும். பொங்கும் கடல் போல உம் அன்பை அறிவாரோ. எட்டாம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு எருசலேம் பெண்கள் அழுகுரலை காண்கிறார். நற்செய்தி பகிர்வு. இவ்வுலகில் வாழும் எல்லா மனிதர்களும் எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. அதேபோல் எல்லா நேரங்களிலும் கவலையாக இருப்பதும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது ஆறுதல் தேவைப்படாது. மாறாக ஒரு மனிதன் இழப்புகளை, தோல்விகளை, அவமானத்தை, கடும் நோயை சந்திக்கின்ற போது அவனுக்கு அதிக அளவு ஆறுதல் தேவைப்படுகின்றது. ஆறுதல் என்பது
பணம் கொடுத்து பெறுகின்ற ஒன்றல்ல. மாறாக இதை யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இலவசமாக கொடுக்கின்ற ஒரு மருந்தாகும். இத்தகைய ஆறுதலைத்தான் அன்று எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு அளிக்கின்றார்கள். நீ வாழும் சமுதாயத்தில் பெண்களுக்கு எதிராக எத்தனை எத்தனை கொடுமைகள், அடக்குமுறைகளுக்கும் வன்முறைகளுக்கும் பலியாகும் உள்ளங்கள், பெண்களின் உடல் அழகு பதுமைகளாக சுவரொட்டிகளில் காணும் அவல நிலை. பெண்ணாக இருந்து கொண்டே மாமியார்கள் கொடிய வரதட்சணை மூலம் பணம் சம்பாதிக்கும் பண முதலைகள். ஐயா, இந்த பிள்ளை என்ன தவறு செய்தான்? எல்லாருக்கும் நல்லதுதானே செய்தான் என்ற அங்கலாய்ப்பில் அழுகின்றார்கள். வசை மொழிகளையும் கசையடிகளை மட்டும் பார்த்த இயேசுவுக்கு எருசலேம் பெண்களின் இந்த அழுகை ஆறுதல் அளிக்கின்றது. அநீதிகள் அகற்றுவதே ஆறுதல். நற்செய்தி தீர்மானம். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ஜெபம். நாம் பிறருக்கு எந்த வகையில் ஆறுதலாக இருக்கின்றோம்? வயது முதிர்ந்த தனிமையில் வாடுகின்ற முதியவர்களுக்கு நமது பராமரிப்பு ஆறுதலாக இருக்கின்றதா? தீராத நோயினால் வாடுகின்ற நோயாளிகளுக்கு நமது உடனிருப்பு ஆறுதலாக இருக்கின்றதா? உயிர் பொருள் இழப்புகள் நேர்ந்தவர்களுக்கு நமது சந்திப்பு ஆறுதலாக உள்ளதா? எனவே வருகின்றவர்களுக்கு, இழப்புகளை சந்தித்தவர்களுக்கு ஆறுதலாக இருக்க இச்சிலுவை பாதையில் கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. மூன்றாம் முறையாக நீளத்தில் விழுந்தீரே, கால் ஊன்றி நடந்திடும் நீலையும் தளர்ந்தீரே, என் அன்பு தேவனே, என் வாழ்வை மீட்கவா. 9ஆம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. மண்ணில் இயேசுவின் 3ஆம் முத்தம். நற்செய்தி பகிர்வு. இவ்வுலகில் ஆசையில்லாத மனிதர்கள் கிடையாது. ஒருவன் ஆசைப்படாமல் வாழ்வில் எதையும் அடைய முடியாது. எல்லா ஆசைகளும் மனிதனுக்கு துன்பமும் துயரமும் தராதவரை அது நல்ல ஆசைதான். ஆனால் எப்பொழுது நமது ஆசை பேராசையாக மாறுகின்றதோ அப்பொழுதுதான் துன்பமும் துயரமும் ஏமாற்றமும் தடுமாற்றமும் வேதனையும் சோதனையும் நம்மை ஆட்டி படைக்கின்றன. எனவேதான் பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர் என திருப்பாடல் நமக்கு கூறுகின்றது. பேராசை கொண்டோர் உள்ளது கொண்டு நிறைவு அடைவதில்லை. பேராசை படைத்த கண் தீயது என சீராக் நூல் நமக்கு எடுத்து கூறுகிறது. எங்கு நோக்கினும் கொலை, கொள்ளை, தன்னலம், அடிமைத்தனம், பணம், பதவி, பொய், பொறாமை, வெறுப்பு, கண்டுகொள்ளாமை, அடுத்தவரின் பெயரை கெடுத்தல், காலை வாரிவிடுதல், குழந்தை தொழிலாளர்களை நசுக்குதல், நுகர்வு வெறி கலாச்சாரத்தால் பெண்களை விளம்பர பொருளாக்குதல், வறுமை, ஏழ்மை, விலையேற்றம், வேலையின்மை, இவை எல்லாவற்றிலும் நாம் வீழ்ந்து எழ முடியாமல் தவிக்கிறோம். மனித நேயம் இல்லா நிலை, நம்மை நாமே புரிந்து கொள்ளாத நிலை. சிலுவையின் வழியில்தான் மீட்பு. எனவேதான் அன்று இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகின்றார். தன் லட்சியத்தை நிறைவேற்ற ஆசை கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்கின்றார்.
ஒருவேளை பேராசை கொண்டிருந்தால் அவரால் தன் லட்சிய பயணத்தை மீண்டும் தொடர போகாமல் இருந்திருக்கும். நற்செய்தி தீர்மானம். சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதித்திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. 2 கொரிந்தியர் 2:11. ஜெபம். ஆசைப்படுவது தவறில்லை. ஆனால் நம்மிடம் உள்ள ஆசை பேராசையாக மாறுவதில்லையா? இருப்பதை வைத்து நிறைவு காணாமல் அளவிற்கு அதிகமாக பேராசை கொண்டிருந்தால் இருந்ததையும் நாம் இழக்கவில்லையா? பொருள், பதவி, சொகுசு வாழ்க்கை மீது பேராசை கொண்டு நமது மகிழ்ச்சியை இழந்தது இல்லையா? எனவே இனிமேல் நம் வாழ்வில் இருப்பதை வைத்து நிறைவு காணவும் தகுதிக்கு மீறி ஆசைப்படாமல் வாழ இச்சிலுவை பாதையின் கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. உடைகள் களைந்திட உம்மை கொடுத்தீரே, மழை திறக்கும் வெள்ளம் போல் மோதிரம் சொரிந்தீரே, யாம் தூய்மையில் வாழ எமக்கு அருள் தாரும். 10ஆம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. நற்செய்தி பகிர்வு. எந்த மனிதருக்கு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் அவமானம் வரும் என்று தெரியாது. காரணம், தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது. ஆனால் மாட்டிக்கொள்ளாதவரை நல்லவர்கள்தான். மாட்டிக்கொண்டால் கெட்டவர்கள் என எண்ணுகிறோம். அப்படி ஒருவன் தவறு செய்து மாட்டிக்கொள்ளும் போது அவமானத்திற்கு உள்ளாகின்றான். அந்த வேளையில் நான் கைவிடப்படுவேனோ, ஒதுக்கப்பட்டு விடுவேனோ, தனிமைப்படுத்தப்படுவேனோ என்கிற அச்சமும் தாழ்வு மனநிலையும் உருவாகின்றது. இதனால் அநேகம் பேர் தன்மானம் இழந்து வாழ்வதில் என்ன பயன் இருக்கப் போகிறது என எண்ணி தன் வாழ்வை முடித்து கொள்ள நினைக்கின்றனர், முடித்தும் இருக்கின்றனர். ஆதிக்க வெறி, ஜாதி வெறி, காமவெறி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளங்களில் துடிதுடித்து இனி வாழ்ந்து என்ன செய்ய என்ற வேதனையோடு வாழும் உள்ளங்கள் மனிதம் இழந்து காணப்படுகிறது. புத்தகங்களை சுமக்க வேண்டிய வயதில் வெடிமருந்துகளை ஏந்தியும், வகுப்பறையில் வாழ வேண்டிய வயதில் வெடிமருந்துகளை ஏந்தியும் நாளும் பலியாகும் குழந்தை தொழிலாளர்களில் மனிதநேயம் என்ற இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. மனிதனையும் மனித நேயத்தையும் காக்க வேண்டிய மதங்களில் மதவெறி மேலோங்கி மனிதர்கள் இரத்தம் சிந்தும்போது அங்கு இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகிறது. ஆனால் அன்று இயேசு தன் ஆடைகளை களைத்து அவமானத்தின் மொத்த சின்னமாக இருக்கின்றார். உடனே என் வாழ்வு இத்துடன் முடிந்து விட்டது என எண்ணவில்லை. மாறாக கடவுள் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி தீருவேன் என தன் பயணத்தை தொடர்கின்றனர். நற்செய்தி தீர்மானம். நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைத்து கொள்ளவில்லை. ஏசாயா 50:6. ஜெபம். நம்முடைய வாழ்வில் செய்யாத தவறுக்காக பழி சுமத்தப்பட்டு அவமானப்பட்டு இழிவாக நடத்தப்படலாம். இதை நினைத்து கண்ணீர் வடிப்பதை விட, தாழ்வு மனநிலையில் வாழ்வதை விட, கடவுள் தந்த வாழ்வை எந்த அவமானம் வந்தாலும் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற உள்ள உறுதியோடு வாழ இச்சிலுவை பாதையில் கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. 3 ஆணிகள் உம்மை தொலைக்கவே
11ஆம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நற்செய்தி பகிர்வு. வாழ்வில் வலி இல்லாத, வேதனை இல்லாத மனிதர்களே கிடையாது. வலியை தவிர்க்க எண்ணுவதை விட வலியை சந்திக்க பழகிக்கொள்ளும் போதுதான் வாழ்வு பக்குவப்படுகின்றது. வலிகள் வந்து மோதுகின்ற போது வாழ வேண்டும் என்ற வலிமை பிறக்கிறது. வலிகள் நிரந்தரமற்றவை. வலிகள்தான் வாழ்க்கையை வாழச் சொல்லும் மகத்தான ஆசான். வலிகள் இல்லாத வாழ்க்கை பெண்கள் இல்லா உலகம். வலிப்பட்ட வாழ்வு வசந்தமாகிறது. உளியின் வலியை தாங்கிய கல் சிற்பமாகிறது. நெருப்பின் வலியை தாங்கிய தங்கம் ஆபரணமாகிறது. துளையிட்ட வலியை தாங்கிய மூங்கில் புல்லாங்குழலாகிறது. பூக்களை தாங்கும் செடிதானே முட்களையும் தாங்குகிறது. உற்ற துணையாய் தோளோடு தோள் கொடுக்கும் நண்பர்களை காட்டிக் கொடுக்கும் போதும், நம்பிக்கை துரோகம் செய்யும் போதும், பெண்களை வேசியாக அடிமையாக நினைக்கும் போதும், நடத்தும் போதும், நமது சந்தேக கற்பனைகளால் பிறர் மீது பழி சுமத்தும் போதும், பிஞ்சு குழந்தைகளை களையெடுக்க, கரும்பு வெட்ட, சித்தால் வேலை செய்ய, ஆபத்தான தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலைகளுக்கு அனுப்பும் போதும், நுகர்வு வெறி கொடுமையினால் மனித உள்ளங்களை வதைக்கும் போதும் அவர்கள் படும் வலிகளை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. அன்று இயேசு தன் கைகளிலும் கால்களிலும் கொடூரமான ஆணிகளின் வலியை தாங்கியதால்தான் இன்று கோடான கோடி மக்கள் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பான ஆணிகளால் அரவணைப்போம். நற்செய்தி தீர்மானம். அவர்கள் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகின்றார்கள், நேர்மையை மண்ணில் எரிகின்றார்கள். ஆமோஸ் 5:7. ஜெபம். கடல் இருந்தால் அலை இருந்தே ஆகும். பழமரம் என்றால் கல்லடிப்பட்டே தீரும். இதைப்போல்தான் மனித வாழ்வில் வலி இருக்கத்தான் செய்யும். அந்த வலி கடன் சுமையாக இருக்கலாம், தீராத நோயாக இருக்கலாம். இவைகளை தாங்கிக் கொண்டு வலியை வலிமையாக மாற்ற இச்சிலுவை பாதையின் கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. இன்னுயிரகன்றது, இருளில் ஆழ்ந்தது, இயற்கை சீற்றமும் மரணம் அறிவித்தது. உம்மன்பால் உயிரையே எமக்காயீந்தீரே. 12ஆம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நற்செய்தி பகிர்வு. விதையானது மண்ணிற்குள் மறைந்து வளர்ந்து பலன் கொடுக்கிறது. நிலா வளர்பிறையாகி பௌர்ணமியாக ஒளி வீசுகிறது. மரம் வெட்டப்பட்டாலும் தளிர்த்து காய்த்து கனி தருகின்றது. மீன் இறந்தாலும் உணவாக பலன் கொடுக்கின்றது. குடும்பங்களில் சமாதானமின்மையால், மன்னிக்கும் மனப்பான்மையின்மையால், சாதிய பாகுபாடுகளால், சமதர்ம சமுதாயத்தை சீர்குலைப்பதால் இயேசு இன்றும் சிலுவையில் தொங்குகின்றார். கொடுமை சொல்லால், செயலால், தேவையற்ற பேச்சுகளால், சுயநலப் போக்கால் சாமானியர்களை கொல்லாது
நீதியை நிலைநாட்டி வறியோரின் வாழ்வை முன்னேற்றி இயேசுவின் தாகத்தை தணிப்போம். அன்று இயேசு தன் உயிர் இவ்வுலகத்தை விட்டு பிரிவதற்கு முன் பிறருக்கு உயிர் கொடுக்கின்றார், நலம் அளிக்கின்றார், நன்மை செய்கின்றார், மன்னிக்க சொல்கின்றார், ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்ட பணிக்கின்றார், பகிர்ந்து வாழ அழைக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக பிறர் வாழ தன் உயிரையே நமக்காக தருகின்றார். எனவேதான் என்றும் இன்றும் என்றென்றும் மக்கள் உள்ளங்களில் நிலைத்து நிற்கின்றார். நற்செய்தி தீர்மானம். தந்தையே, உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரக்க கூறினார். ஜெபிப்போம். ஒரு விதை, சூரியன், நிலா, மரம், மீன் இவையெல்லாம் நமக்கு பலனும் பயனும் தருகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்வில் இயேசுவை போன்று பிறர் வாழ தன் உயிரை நாம் கொடுக்கவில்லை என்றாலும் மண்ணுக்குள் புழுதியாக செல்கின்ற விலை மதிப்பில்லாத நம்முடைய உறுப்புகளையாவது பிறர் வாழ, பிறரை வாழ்விக்க தானம் செய்வோம் என்ற உறுதியோடு இச்சிலுவை பாதையில் நமக்காக உயிர்விட்ட கல்வாரி நாசரின் இயேசுவிடம் மன்றாடுவோம். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. துயருற்று துடித்திட உள்ளம் நைந்திட உயிரற்ற உம்முடலை அன்னை சுமந்திட ஆரா துயரினான் உம்மன்னை வருந்தினான். 13ஆம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு தாயின் மடியில். நற்செய்தி பகிர்வு. லட்சியம் இல்லாத மனித வாழ்வு துடுப்பு இல்லாத படகு போன்றது, இறந்த மீனை போன்றது. எங்கு செல்லும் என்று யாருக்குமே தெரியாது. வளையாது நிற்கும் மரம் சாதாரண காற்றுக்கே உடைந்து விடுவது போல லட்சியம் இல்லாத மனிதர்கள் ஒரு சிறிய துன்பம் வந்தாலும் துவண்டு விடுகின்றார்கள். ஆனால் வளையும் நாணல் செடி புயல் காற்றிலும் உடையாது நிற்பது போல லட்சியம் உள்ள மனிதர்கள் எந்த துன்பம் வந்தாலும் துவண்டு போவது கிடையாது. முடியும் என்றால் மலைகள் கூட வழி கொடுக்கும், முடியாது என்றால் சிலந்தி வலை கூட சிறை பிடிக்கும் என்பது போல லட்சியம் உடையவர்கள் ஒருபோதும் முடியாது என்று சொல்ல மாட்டார்கள், முடியும் என்றுதான் சொல்வார்கள். ஆண்டவரை என் உள்ளம் போற்றி புகழுகின்றது. அன்னை மரி தாழ்ச்சியின் அடையாளம், தியாகத்தின் சின்னம், பிறர் அன்பின் எடுத்துக்காட்டு. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்களே என் தாயும் சகோதரரும். அன்று நம் தாய் அன்னையிடமும் தன் மகன் இயேசுவிடமும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற லட்சியம் இருந்தது. எனவேதான் தனது அன்பு மகனின் இறந்த உடலை மடியில் கிடத்தி ஆறுதல் அடைகின்றாள் நம் அன்பு தாய். பிலிப்பியர் 2:8 சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். ஜெபம். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்பது போல வாழ்கின்ற பொழுது லட்சிய தெளிவுள்ள மனிதர்களாக வாழ்ந்து நல்லவற்றை நாட, பேச, செய்ய இச்சிலுவை பாதையின் மரித்த கல்வாரி நாசரின் இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமென். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. ஒடுங்கிய உம்முடலோ துணியால் பொதிந்திட
நடக்க வரம் தாரும். 14ஆம் நிலை. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனென்றால் உமது பாரமான தூய சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு அடக்கம் செய்யப்படுகிறார். நற்செய்தி பகிர்வு. வெளியில் வந்தால் மீண்டும் உள்ளே செல்ல முடியாதது தாயின் கருவறை. உள்ளே சென்றால் மீண்டும் வெளியே வர முடியாததுதான் கல்லறை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இறப்பு அல்லது கல்லறை என்பது ஒரு முடிவல்ல, மாறாக விண்ணக வாழ்வின் தொடக்கம் என்பதுதான் உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொள்கின்ற நம் அனைவரின் நம்பிக்கை. வாழ துடிக்கும் ஒவ்வொருவருக்கும், சாதிக்க துடிக்கும் எல்லோருக்கும் மாபெரும் உந்து சக்தியாக இருப்பதுதான் இந்த நம்பிக்கை. என்னால் முடியும் என்ற உறுதியை தருவதும் இந்த நம்பிக்கைதான். நம்பிக்கைக்கு தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றுகின்ற சக்தி உண்டு. பணம் படைத்தவர்கள் பணத்தால் நீதியை தோண்டி புதைக்கலாம். உரக்க பேசியவர்கள் உண்மையை பொய்யாக்கி புதைக்கலாம். இருப்பவர்கள் இல்லாதவர்களை அடிமைப்படுத்தி புதைக்கலாம். உண்மைக்காக போராடும்போது, நீதிக்காக குரல் கொடுக்கும்போது காயம் ஏற்படலாம், இறக்கலாம், புதைக்கப்படலாம். அன்று நம்மை எதிர்த்தவன் ஒழிந்தான், அவனை அடியோடு கல்லறையில் அழித்து விட்டோம் என்று பரிசேய கும்பல் நினைத்திருக்கலாம். ஆனால் இவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்பிக்கையை நமக்கு அளிக்கின்றார். லட்சியவாதிகள் இறந்தாலும் வாழ்வார்கள். நற்செய்தி தீர்மானம். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. மத்தேயு 5:3. ஜெபம். கல்லறைக்கு செல்வதற்கு முன் வாழ்கின்ற இம்மண்ணுலகில் நல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக, பிறரை எச்சூழலிலும் புண்படுத்தாதவர்களாக வாழுகின்ற போது நாமும் ஒரு நாள் கிறிஸ்துவில் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ வளர இச்சிலுவை பாதையில் கல்வாரி இயேசுவிடம் வரம் கேட்போம். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் இரக்கமாயிரம். இறந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தில் முடிவில்லா அமைதியில் இளைப்பாற கடவன. முடிவுரை. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்பும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவோ முடியாது என்பது நமது உறுதியான நம்பிக்கையாக இருக்கட்டும். இதுவே வாழ்வுக்கு ஒளியாகட்டும், உயிர்ப்பின் அடையாளமாகட்டும் என்று இந்த 14 சிலுவை பாதை சிந்தனைகளும் 14 கோணங்களில் நம்மை நற்செய்தி பகிர்வு, நற்செய்தி தீர்மானம், ஜெபம் என்று கல்வாரி பயணத்தில் பங்கேற்க செய்து, இறைவனை அன்பு செய்து நற்செய்தியாகி நற்செய்தியாக அழைத்ததை வாழ்வாக்கி காட்டுவோம். ஆமீன். நமது திருத்தந்தைக்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதர் அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சகல புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.